வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்க வேண்டுமாயின் தற்போதைய 18% வட்வரியை மேலும் அதிகரிக்க வேண்டும் என திரைசேரி செயலாளர் தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் தொழிற்சங்க போராட்டம். பெரமுன வேட்பாளரை மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் அறிவிப்பார் என ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் இன்று மதியம் கைவிடப்பட்டது. நுவரெலியா தலவாக்கலையில் வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டம். நாட்டை கட்டியெழுப்ப கொள்கையே அவசியம் என உதய கம்மன்பிலே எம்பி தெரிவிப்பு. இந்தோனேஷியாவில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 12 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டுமாயின் தற்போதைய 18% வட்வரியை மேலும் அதிகரிக்க வேண்டும் என திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டுமாயின் தற்போதைய 18% வட்வரியை 20 முதல் 21% அதிகரிக்க வேண்டும் எனவும் அரசாங்கத்தினால் அத்தகைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது எனவும் திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். அரச சபை தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பில் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரச சேவையுடன் தொடர்புடைய பல தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுத்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதுடன் தொழிற்சங்கங்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு வழங்கக்கூடிய சாதகமான தீர்வுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த வருடம் சம்பள அதிகரிப்பை வழங்கும் சாத்தியக்கூறுகள் இல்லாவிட்டாலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மீளாய்வு செய்வதற்கு நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சம்பளத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்க வேண்டுமாயின் தற்போது அரசுக்கு இருக்கும் செலவீனத்திற்கு மேலதிகமாக வருடாந்தம் 140 பில்லியன் ரூபாய் தேவை எனவும் 20,000 ரூபாவால் சம்பளம் அதிகரிக்கப்படுமாயின் மேலும் 280 பில்லியன் ரூபாய் தேவை எனவும் திரைசேரி செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருமானத்தை பெறுவதற்காக தற்போதைய வருமானத்தை அதிகபட்சமாக நிர்வகித்தாலும் வரிகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்ட திரைசேரி செயலாளர் சம்பளத்தை 10,000 ரூபாவினால் அதிகரிக்க வரி 2% அதிகரிக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். தொழிற்சங்கங்கள் கோரும் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு 3% மேல் வரியை அதிகரிக்க வேண்டும் எனவும் தற்போது அதை செய்ய இயலாது எனவும் ஏற்கனவே வரி 18% அளவில் உச்ச அளவாக இருப்பதால் திரைசேரி செயலாளர் குறிப்பிட்டார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளால் முன்பு போன்று மத்திய வங்கியினால் பணம் அச்சிட முடியாது என சுட்டிக்காட்டிய திரைசேரி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன அவ்வாறு செய்தால் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியாது என தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் கநாயக்க, ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் RHS சமரதுங்க மற்றும் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் சிலர் பங்கேற்றனர். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. அதற்கமைய தபால் ஊழியர்கள் இன்றும் நாளையும் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர். ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் ஏற்பாட்டில் நாடளாவிய ரீதியில் தபால் ஊழியர்கள் இன்றும் நாளையும் 48 மணி நேர அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டுள்ளனர். இதற்கு ஆதரவளிக்கும் முகமாக இன்றைய தினம் நானோயா மற்றும் நுவரெலியா பிரதான தபாலக ஊழியர்களும் அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதன் காரணமாக இவ்விரு பிரதான தபால் நிலையத்தில் கடித விநியோகம் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதுடன் ஏனைய சேவைகள் வழக்கம் போல் இயங்கி வருவதுடன் கடித விநியோகம் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளது.
அத்துடன் சேவைக்கு ஏற்ப ஊழியர்கள் அலுவலகத்திற்கு சமூகம் அளிக்காமை காரணமாக தபால் திணைக்களங்களுக்கு சேவைகளை பெற வந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டதை அவதானிக்க முடிந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசு சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கத்தினரால் இன்றும் நாளையும் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரச சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்றும் நாளையும் சுகையின விடுமுறை அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். அஞ்சல், நில அளவையாளர், விவசாய ஒழுங்குமுறை, கிராம அலுவலர்கள், அபிவிருத்தி அதிகாரிகள், சமுர்த்தி அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்க போராட்டம் இடம்பெற்றாலும் அரச பாடசாலைகள் அனைத்தும் நாளைய தினம் வழமை போல் இயங்கும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடுளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்றைய தினமும் நாளைய தினமும் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இந்த போராட்டத்தில் அதிபர், ஆசிரியர்கள் இணைந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் அரச பாடசாலைகள் அனைத்தும் நாளைய தினம் வழமை போல இயங்கும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரச ஊழியர்கள் தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடல் மூலம் தீர்வு காண வேண்டும் என கடத்தொழில் ராஜாங்க அமைச்சர் பி. எல். நிஷாந்த டி சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் உள்ள அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். තමන් ඒ අයිතිවාසිකම් දිනා ගැනීමට උද්ඝෝෂණ කළ යුතුයි. ඒ වගේම විවිධ ක්‍රියාකාරකම් වල நாட்டில் அரச ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அதிபர், ஆசிரியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக மாணவர்களுக்கே பாதிப்பு ஏற்படுகின்றது. எதிர்கால சந்ததியினரின் கல்விக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்வது நியாயமில்லை. தெற்கில் உள்ள ஒரு சில தொழிற்சங்கங்களின் தவறான தீர்மானங்கள் காரணமாகவே பாதிப்பு ஏற்படுகின்றது. அவர்கள் தேர்தல் காலத்தில் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக திட்டமிட்ட வகையில் செயற்படுகின்றார்கள். සාකච්ඡා මාර්ගයෙන් දෙපාර්ශ්වයේම මේ ප්‍රශ්නය විසඳනවා නම් ඉතාමත්ම හොඳයි. நாட்டின் பொருளாதாரத்தை அளிக்கவே போராட்டங்கள் இடம்பெறுவதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் வீழ்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் நோக்கத்திலேயே போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை, காணி, விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகாரங்கள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். සුළු පිරිසක් දේශපාලන වශයෙන් මේ අස්ථාවර වෙච්ච රට ආර්ථික වශයෙන් අස්ථාවර நமது நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டிருந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் தற்போது நாம் மீண்டு வருகிறோம். எனினும் நாட்டை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் நோக்கிலேயே போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அரசியல் நோக்கத்துக்காக எதிர்க்கட்சியினரால் இவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்த போது அனைத்து துறைகளும் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. நாட்டில் தொழில் வாய்ப்பு இருக்கவில்லை. அவ்வாறான நாடு மீண்டெழும் போது இவ்வாறு போராட்டங்கள் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான சூழ்ச்சிகளை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். රට නැවතතාවක් ඒ අස්ථාවර භාවයට ගෙනලා තමන්ගේ දේශපාලන න්‍යාය පත්‍රය ජයග්‍රහණය කරන්න උත්සාහ කරන්නේ. අපි කල්පනා කරලා බැලුවා 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. பிரதம நீதியரசர் ஜானி ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித் மமல்கொடு, முர்து பெர்னாண்டோ, பிரீத்தி வத்மன் சூரசேனே, எஸ். துரைராஜா ஆகியோர் முன்னிலையில் மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் வர்த்தகரான சவேந்திர தயான் லெனவே என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்ய உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அத்துடன் வழக்கு செலவீனமாக 1 லட்சம் ரூபாவை செலுத்துமாறும் மனுதாரருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கட்டணத்தை 1 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் பணிப்புரை வழங்கியுள்ளது. 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்பதை கருத்தில் கொண்டு தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் கிடைக்கப்பெறும் வரை தேர்தலை நடத்துவதற்கான மேலதிக பணிகள் முன்னெடுக்கப்படுவதை தடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தரவிடுமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவுக்கு எதிராக 4 இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட 4 தரப்பினர் இடையீட்டு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் இந்த மனு 5 நீதியரசர்கள் கொண்ட குழாம் முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களாகும் என சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் மன்றில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கனிஷ்கா டி சில்வா சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் இது தொடர்பில் ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. பெரமுன வேட்பாளரை மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் அறிவிப்பார் என ரோகித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் அறிவிப்பார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ජනාධිපතිතුමා එවගේ අපේ පක්ෂේ නිර්මාතෘ බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා எதிர்வரும் தேர்தல் எதுவாயினும் அதற்கு முகம் கொடுக்க நாம் தயாராக உள்ளோம். மக்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை அண்மையில் களுத்துறையில் நடந்த கூட்டம் வெளிப்படுத்தியிருந்தது. அந்த கூட்டத்திற்கு நாம் வெளி மாவட்டங்களில் இருந்து பேருந்துகளில் மக்களை அழைத்து வரவில்லை. அந்த மாவட்ட மக்களே கலந்து கொண்டிருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியின் கூட்டங்களுக்கு தெல்தெனியாவில் இருந்தும் அக்குரசவில் இருந்தும் ஆதரவாளர்களை அழைத்து வருவதை போல நாம் செயற்படவில்லை. ஜனாதிபதி தேர்தல் கூட்டங்கள் இடம்பெறும் போது யதார்த்தம் என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். எமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விரைவில் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார். එවගේ පක්ෂේ ජාතික සංවිධායක ආමල් රාජපක්ෂ සහ කළුතර දිස්ත්‍රික්කේ මට ආදරය කරන රෝහිතව ඕනයි කියන මිනිස්සු රෝහිතර නැහැයි කියලා මිනිස්සු කිව්වට රෝහිතර මිනිස්සු ඉන්නවා කියලා 27 වසරක් ගෙවෙන වෙලාවේදී කළුතර මිනිස්සු පෙන්නවා. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டம் இன்று மதியம் கைவிடப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரை சந்திப்பதற்காக வைத்தியசாலையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ள நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் தென்மராட்சி பகுதியில் பெரும்பாலான கடைகள், வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் மக்கள் அதிகளவில் ஒன்று கூடியதால் வைத்தியசாலை பகுதியில் ஏனையின் வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதே நேரம் போராட்டம் காரணமாக வைத்தியசாலை பகுதியில் அதிகளவில் போலீசார், கலக தடுப்பு பிரிவினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டனர். இதனிடையே வைத்திய அத்தியட்சகர் அர்ஜுனாவிற்கு ஆதரவளித்து வைத்தியசாலையை முற்றுகையிட்டு நேற்றிரவு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நேற்றிரவு பதற்றமான நிலை ஏற்பட்டது. மட்டு போதனா வைத்தியசாலையில் இடப்பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக இரா துரைரட்னம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் விடுதியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் இடப்பற்றாக்குறை காரணமாக பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட பொறுப்பாளருமான இரா துரைரட்னம் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். அந்த சிறப்பாக செயற்பட்டு வருகின்ற மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தை இன்னும் மென்மேலும் சிறப்பான முறையில் செயற்பட வைப்பதற்கு சில விடயங்களை செய்தால் என்ன என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தொக்கி நிற்கின்றது. குறிப்பாக நோயாளிகள் விடுதியை பொறுத்தவரையில் சில தினங்களில் சில விடுதிகளில் நோயாளிகள் அதிகரிப்பதன் காரணமாக அவர்கள் இருந்து கூட நோய் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயங்களில் இருப்பதற்கு கூட இடம் பற்றாக்குறை ஏற்படுகின்றனவா என்ற கேள்வி நோயாளிகளை தொக்கி நிற்கின்றன. மிகவும் சிறப்பாக செயற்படுகின்ற அந்த விடுதி நோயாளிகளுக்கான தங்குமட கட்டில் வசதிகளை தேவைக்கு ஏற்றாப்போல் நோயாளிகளுக்கு ஏற்றாப்போல் செய்வதன் ஊடாக இன்னும் சிறப்பாக செயற்பட முடியும் என நான் நம்புகின்றேன். கிளினிக் இந்த நோயாளிகளை பொறுத்தவரையில் காலை 6 மணி தொடக்கம் எப்படியோ மதியம் 11 மணி வரையும் கிட்டத்தட்ட பல கிளினிக் பிரிவுகள் நடக்கின்றன. மிகவும் சிறப்பான முறையில் அங்கு வேலை செய்கின்ற சிற்றூழியர் தொடக்கம்
விசேட வைத்திய நிபுணர்கள் வரையும் மிகவும் கஷ்டப்பட்டு காலை 6 மணி தொடக்கம் மதியம் வரை மிகவும் சிறப்பாக செயற்படுகின்றார்கள். ஆனால் அந்த நோயாளிகளை பொறுத்தவரையில் அதிகூடுதலாக நோயாளிகள் வருவதன் காரணமாக அவர்கள் பல துன்ப துயரங்களை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே வருகின்ற நோயாளிகளை உடனுக்குடன் அவர்களுக்குரிய சேவைகளை செய்தால் என்ன என்ற கேள்வி தொக்கி நிற்கின்றன. அவை மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களில் வெளி பிரதேசங்களில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வருகின்றவர்களை பொறுத்தவரையில் வெளி மாவட்டங்களிலும் வெளி பிரதேசங்களிலும் இவர்களுக்கு தேவையான வைத்திய வசதிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக அதிகமான நோயாளிகள் வன்பு துன்ப துயரங்களில் சிக்குள்ளும் விடயங்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை தவிர்க்க முடியும் என நான் நம்புகின்றேன். மன்னாரில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் இன்று கையளிக்கப்பட்டன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் மன்னாரில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் இன்று கையளிக்கப்பட்டன. இதன்போது தாழ்வுப்பாடு மகாவித்தியாலயம், தாராபுரம் மகாவித்தியாலயம் மற்றும் சித்தி விநாயகர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பறைகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டன. மேலும் குறித்த பாடசாலைகளின் நூலகங்களுக்கு தேவையான ஒரு தொகுதி ஆங்கில புத்தகங்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஒவ்வொரு பாடசாலைக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான வைத்தியசாலைகளுக்கு செட்டிக்குளம், மௌனியா, முல்லைத்தீவு, மன்னார் என்று பல வைத்தியசாலைகளுக்கு சென்று பல வைத்திய உபகரணங்களை இலவசமாக வழங்கி வருகிறார். அதே போல பெரிய பாடசாலைகளுக்கு பஸ்களை வழங்குகின்ற ஒரு வேலை திட்டத்தை செய்கிறார். இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் அல்லது எந்த ஒரு நிதி உதவியும் பெறாமல் இன்று அவருடைய சொந்த முயற்சியினால் இது செய்து கொண்டிருக்கிறார். நுவர்லியா தலவாக்கலையில் வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுவர்லியா தலவாக்கலை ஃபியாவல் தோட்டத்திற்கு செல்லும் வீதி மற்றும் பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரி ஃபியாவல் தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதியிலிருந்து தலவாக்கலை ஃபியாவல் தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதி கடந்த 20 வருடங்களாக புனரமைக்கப்படாதுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். வீதி மிகவும் குன்றும் குழியுமாக காணப்படுவதுடன் இத்தோட்டத்திற்கு செல்வதற்காக பயன்படுத்தப்படும் 300 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட பழமையான இரும்பு பாலம் மிகவும் பழுதடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இத்தோட்டத்தை சார்ந்த 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குறித்த பாலத்தை பயன்படுத்தி வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களும் இத்தோட்டத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்களும் இப்பாதை ஊடாக பயணிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 2 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ரோட்டை செஞ்சு கொடுங்க, நாங்கள் வேற எதுவும் கேட்கல, ஓட்டு மட்டும் வாங்கிட்டு போறீங்க, நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கோம். பாதையும் பாலத்தையும் சீரமைப்பு செஞ்சு கொடுக்கணும். என்ன கேட்டால் இந்த பாலத்தால் யாரும் வாகனம் கொண்டு வரையலாது. இங்கேருந்து ரொம்ப சீரியஸானவங்களை கூட்டிகிட்டு போக கூட இந்த ரோடு எல்லாமே உடஞ்சி நிறைய பேர் இறந்துருக்காங்க. இங்கேருந்து பாபா கிடைக்கிறவங்கள கூட்டிகிட்டு போக கூட இடையில பாபா கிடைச்சிருக்கு. ஏன்னு கேட்டால் எஸ்டேட் டெக்டர் போயிட்டு இது ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வந்து நம்ம ஏற்கனவே ஜனாதிபதியிலேருந்து மினிஸ்ட்ரி மூலியமாக காய்ச்சிருக்கோம், டிரெக்டாகவும் காய்ச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் யாருமே இதை வந்து கண்டுக்கல. ரோட்டு இல்லாமல் ஒரு மையம் கொண்டு போகிறதுனால பெரிய கஷ்டமாக இருக்குது. நான் டவுன்லேருந்து ஒரு சாமான் கொண்டு வர்றதுனாலும் வீலுக்கு கேட்குறாங்க 300 ரூபா போகிறதுக்கு 1/2 லிட்டர் பெட்ரோல் தான் போகும், 1500 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் உழைக்கிறதே எங்களுக்கு பத்தாது. 1500 ரூபா கொடுத்து நாங்கள் வீல் கொண்டு வரதா இருந்தால் நாங்கள் எதில் சாப்பிட்றது? தயவு செய்து எங்களுக்கு இந்த பாலத்தையும் ரோட்டையும் நல்ல முறையில் செஞ்சு கொடுங்க. கொழும்பு அத்துருக்கிரி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அத்துருக்கிரி துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கார் கடுவல கொரதொட்டு பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி அளவில் அத்துருக்கிரிய நகரில் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் உள்ள அழகுக்கலை நிலைய திறப்பு விழாவின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் பிரபல வர்த்தகரான 55 வயதான சுரேந்திர வசந்த பெரேரா மற்றும் 58 வயதான நபரொருவர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் கொழும்பு 7 மற்றும் அத்துருக்கிரிய பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டில் பிரபல பாடகி கே சுஜீவா மற்றும் மேலும் 2 பெண்களும் ஆண் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் காரில் வருகை தந்ததாகவும் T56 ரக துப்பாக்கிகள் 2ஐ பயன்படுத்தியதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்போரை தோற்கடிப்பதற்கு மக்கள் தயாராக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இந்த வருடம் நடத்தப்பட வேண்டும்.
எனினும் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பல்வேறு தந்திரோபாயங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் களுத்துறையில் ஒரே மேடைக்கு வருகை தந்திருந்தனர். தேர்தலை ஒத்திவைப்பதே இவர்கள் இருவரினதும் நோக்கமாகும். ஏனென்றால் தோல்வியடைவதை அவர்கள் அறிந்துள்ளார்கள். இவ்வாறான நபர்களுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் நாம் ஈடுபட்டுள்ளோம். டலஸ் அழகுபெரும உள்ளிட்ட குழுவினரும் இணைந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கின்றோம். தற்போது கிடைத்துள்ள கருத்து கணிப்புகளின் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்கவின் தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டை கட்டியெழுப்ப கொள்கையை அவசியம் என உதய கம்மன்பில எம்பி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்காவிடினும் தாம் கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். සමහරවිට බැසිල් රාජපක්ෂ මැතිතුමා අලුත් දෙයක් විදියට කියන්න උත්සාහ කළා අපි රනිල් වික්‍රමසිංහ நாடு நெருக்கடியை சந்தித்த போது அதனை பொறுப்பேற்க பலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. ஆயினும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டது. அதற்கு காரணம் அவருக்கு மாத்திரமே வாரிசு இல்லை, அவரிடம் நாட்டை கையளித்தால் மாத்திரமே நாமலை அடுத்ததாக கொண்டு வர முடியும் என்பதே நோக்கமாகும். நாம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பலரை பார்த்திருக்கின்றோம். எமக்கு வேட்பாளர்கள் தொடர்பில் பிரச்சினை இருக்கவில்லை. மாறாக அவர்கள் பரிந்துரைக்கும் கொள்கை பிரகடனங்கள் தொடர்பிலேயே சிக்கல் நிலை காணப்பட்டது. வேட்பாளர்களிடம் உரிய திட்டம் உள்ளதா என்ற சிக்கல் நிலை காணப்படுகின்றது. நாம் தேர்தல் வேட்பாளரை அறிவிக்கவில்லை ஆயினும் கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளோம். අතර සහය දක්වනවා කියලා. හැබැයි ඒකේ කලුත් ප්‍රවෘත්තිමය වටිනාකමක් නැහැ. 2022 මැයි මාසෙ සිටම පොහොට්ටුවේ සහාය තිබුණේ රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට තමයි. ප්‍රවෘත්තියක් වෙනවා නම් වෙන්නේ රනිල් වික්‍රමසිංහ මහතාට අපි සහාය දෙන්නේ නැහැ කිව්වනම්. ඒ නිසා එතන කිසිම ප්‍රවෘත්තිමය වටිනාකමක් තිබුණේ නැහැ. ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியும் அதனையே வலியுறுத்துவதாகவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் நாட்டினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் 5 வருடம் இன்னும் சில மாதங்களில் வாரங்களிலே நிறைவு பெற இருக்கிறது. இந்த வருஷத்திலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் அது சட்டப்படி நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதிலே சில பிரச்சனைகள் இருப்பதாக ஏற்கனவே 6 வருடம் இருந்தது, பிற்பாடு 5 வருடமாக்கப்பட்டது. அதிலே சரியான தெளிவில்லை. ஆகவே சரியான தெளிவுபடுத்தலை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்று ஒரு தனிநபர் வழக்கு தாக்கலை தொடுத்திருக்கிறார். இன்னும் அது வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய சம்பந்தமான நீதிபதிகளை சம்பந்தமாக கலந்துரையாடி நான் நினைக்கிறேன் சரியான ஒரு தீர்ப்பை அல்லது சரியான ஒரு விடயத்தை சொல்வார்கள் நினைக்கின்றேன். ஆகவே அது நீதிமன்றத்துக்கு சென்றபடியினால் எனக்கு அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்க முடியாது. இருந்தாலும் தற்போது இருக்கிற நிலவரத்தின் பிரகாரம் ஜனாதிபதியும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்கு தான் இணக்கப்பாடு இருக்கிறது. எது எவ்வாறாக இருப்பினும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்று. ஜனாதிபதியும் அதே கருத்தைத்தான் வலியுறுத்துகிறார். இந்த வருடத்துக்குள் ஜனாதிபதி நடத்த வேண்டும் என்று. இதற்கிடையில் இப்படியான ஒரு விடயம் செல்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அது சம்பந்தமாக முழுமையாக தெரிய வரும். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டம் தொடரும் நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று விரிவுரைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் தொடரும் நிலையில் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இன்று விஞ்ஞான பீடத்தில் விரிவுரைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் முகாமைத்துவ பீடத்திலும் விரிவுரைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் எதிர்வரும் வாரமளவில் கலைப்பீட மாணவர்களுக்கான விரிவுரைகளும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியாக 68வது நாளாக தமது தொழிற்சங்க போராட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றில் முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையிலேயே விரிவுரைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா பொகவந்தலாவையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்குமாறு வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா பொகவந்தலாவையில் கர்கஸ்வோல்ட் மற்றும் அக்கரைப்பத்தினை தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று காலை போராட்டத்தை முன்னெடுத்தனர். 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்காவிட்டால் தோட்டங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறுமாறு கோரி தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். பெருந்தோட்ட தொழிலாளர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் அட்டைக்கடி, குளவிக்கொட்டு, சிறுத்தை தாக்குதல் போன்றவற்றுக்கு முகம் கொடுத்து வருகின்றோம் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேதனை வெளியிட்டனர்.
ரூபாய் சம்பளத்தை வழங்க முடியாவிடின் பெருந்தோட்ட நிறுவனங்கள் தோட்டங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டுச் செல்லுமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த அரசாங்க அதாவது வர்த்தமானி அறிவித்தலை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில் நீதிமன்றம் சென்றார்கள். நீதிமன்றம் சென்று இதற்கான தடை உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அரசாங்கம் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதில் கம்பெனிகள் எங்களுக்கு அதாவது தொழிலாளர்களுக்கு எதிராகவே நிற்கின்றன. இன்றைக்கு தெரியும், இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுக்கு இந்த 1700 ரூபாய் கொடுப்பதற்கு கூடாது என்பதற்காக இந்த அதாவது இந்த கம்பெனிகள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கின்றார்கள், ஒரு வழக்கில் வந்து வாதாடுகின்ற வக்கீலுக்கு அவர்கள் கொடுக்கின்ற பணமாகப்பட்டது மில்லியன் கணக்கில் கொடுக்கப்படுகின்றன. காரணம் இன்னைக்கு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு அன்றைய காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற லயன் குடியிருப்பில் தான் நாங்கள் இன்றும் வசிக்கின்றோம். வருகின்ற லாபத்தில் கூட எங்களுக்கு ஒரு தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு கஷ்டவாளி ஒரு குடும்பங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு உணவுப் பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பதில்லை கம்பெனிகள். கம்பெனி மூலியமாக இன்னைக்கு கூட்டு ஒப்பந்தம் இருக்கும் போது செய்யப்பட்ட வேலைகள் கூட இன்னைக்கு செய்யப்படுவதில்லை. இன்னைக்கு ஒரு லயத்தில் கூரைகள் ஒழுகுகின்றன. அந்த மழைக்காலங்களில் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எதுவுமே கணக்கெடுப்பதில்லை. இந்த தோட்டம் இன்னைக்கு பார்த்தால் துரைமார்கள் சம்பளம் இன்னைக்கு எவ்வளவு, அவர்களுக்கு வேலை ஆட்கள் எவ்வளவு ஒதுக்கின்றார்கள். கம்பெனிகள் அவ்வளவு ஒரு சலுகையாக செய்து கொடுக்கின்றன. ஆனால் எங்களுடைய தொழிலாளர்கள் இன்னைக்கு 1700 ரூபாய் கிடைத்தாலும் எங்களால் வாழ முடியாது. ஏன்னா எங்களால் சாக மட்டும்தான் முடியும். இந்த 1700 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் பத்தாது. ஆனால் இதற்காக இந்த கம்பெனிகள் இந்த சம்பளத்தை கொடுப்பதற்கு முறியடிப்பதற்கு எங்களுடைய ஒற்றுமையை சீர்குலைத்து இந்த கம்பெனிகள் செயல்படுகின்றது. கம்பெனிக்கு எதிராக நாங்கள் இன்னும் வலுப்படும் இந்த போராட்டம். ஏன் எங்களுக்கு 1700 ரூபாய் கொடுக்க இயலாது? 1700 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு இந்த நிலைமையில பத்தாது. 1700 ரூபாய் கொடுக்க இயலாதுன்னு தான் சொல்றாங்க. நாங்களும் பிள்ளைகள் 4-5 பிள்ளைகளை ஸ்கூலுக்கு படிக்க வைக்கணும். அதுக்கு அன்னைக்கு பஸ்க்கு நோவுடு அட்டனுக்கு தான் அனுப்புறோம். அந்த நிலைமையில எங்களுக்கு காசு இல்ல. ஒரு நேரம் சாப்பிட்டு தான் அந்த காசை மிச்சம் பிடிச்சி எங்க பிள்ளைகளை நாங்க படிக்க வைக்கிறோம். 700 ரூபாய் சம்பளம் கொடுக்க இயலாதுன்னு சொல்றீங்க. நாங்க குழவி கூட்டுல கடிப்பட்டு, அட்டையில கடிப்பட்டு, குழவியில கடிப்பட்டு நிறைய பேர் இறந்தவங்க கூட இருக்காங்க. உங்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்க இல்லாட்டி தோட்டத்தை அரசாங்கத்துக்கு பாரம் கொடுங்க. அரசாங்கத்துக்கு பாரம் கொடுத்துட்டு நீங்க வெளியே இருங்க. நாங்க 1700 ரூபாய் சம்பளத்தை நாங்க வாங்கிக்கிறோம். உங்களுக்கு 1700 ரூபாய் கொடுக்க கஷ்டம் தானே சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு வேணுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்குது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்க பிள்ளைங்களை நாங்க எதுல படிக்க வைக்கிறது? 1700 ரூபாய் சம்பளம் கூட எங்களுக்கு பத்தாத நிலைமையில நாங்க எங்க பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது? எங்களுக்கு போதுமா? பஸ் செலவு கூட சொல்லி பத்தாது. ஏன்னு கேட்டா சாப்பாடுக்கே அன்னைக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க நீங்க நல்லா சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு 1700 ரூபாய் சம்பளத்தை கொடுங்க. கொடுக்க இல்லாட்டி அரசாங்கத்துக்கு பாரம் கொடுத்துட்டு வெளியே இருங்க. மன்னார் வங்காலையில் ஒரு தொகை பீடி இலைகளுடன் சந்தேக நபர்கள் 3 இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்காலை கடற்பரப்பில் பீடி இலை பொதிகளை வாகனம் ஒன்றில் ஏற்றிக் கொண்டிருந்த நிலையில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 80 மூடைகளில் பொதியிடப்பட்ட 2888 கிலோகிராம் நிறையுடைய பீடி இலைகள் இதன்போது போலீசாரால் மீட்கப்பட்டன. மன்னார் மாவட்ட போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மன்னாரை சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் பீடி இலைகள் மற்றும் வாகனத்துடன் வங்காளை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வங்காளை போலீசார் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களையும் மீட்கப்பட்ட பொருட்களையும் மன்னார் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பு இராணுவத்திற்கும் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இராணுவத்தினர் வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் பங்குதாரராக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். රටම ලෙයින් තෙත් කළ ඉතිහාසයක්. දැන් අපි දකිනවා මේ කණ්ඩායම වෙස් මුහුණු බැඳගෙන தற்போதைய அரசாங்கமே நாட்டின் இராணுவத்தினரை பல சந்தர்ப்பங்களில் அவமதித்துள்ளது. மில்லேனியம் சிட்டி சம்பவம் அவற்றிற்கு சிறந்த உதாரணமாகும். புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதனூடாக அவமதிக்கப்பட்டனர். இத்தகைய தரப்பினரிடம் இருந்து இராணுவத்தினருக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க முடியாது.
சுதந்திர தினம் மற்றும் தேர்தல் ஆன்மீக்கும் போதே இராணுவத்தினர் நினைவுக்கு வருவர். யுத்தத்தை தொடர்ந்து இராணுவத்தினரின் கதை முடியவில்லை. அவர்களுக்கென நாட்டின் மீது பொறுப்புள்ளது. வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்திலும் பங்கு கொள்ள வேண்டிய பொறுப்புள்ளது. புத்தி கூர்மையான சூட்சுமமான அரசு நிர்வாகம் அவசியம். இராணுவ தேசிய பாதுகாப்பிற்கு அப்பால் தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ඡන්දයක් කටේ තියාගෙන පවුල්වල සමාජිකින් අමුවේ මරා දැම්ම. கரையோர பேணல் திணைக்களம் உரியவாறு செயற்படவில்லை என வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கரையோர பேணல் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மீனவர்கள் மத்தியில் அச்சம் நிலவுவதாக வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டனர். அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னராசா, யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்தொழில் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் ந வர்ணகுலசிங்கம் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற சிசிடி என அழைக்கப்படும் கரையோரம் பேணல் திணைக்களம் தொடர்பாகவும் அந்த திணைக்களம் யாழ் மாவட்ட செயலகத்திலே இருக்கின்றது. அவர்களுடைய பணி என்ன, அவர்களுடைய செயல்பாடு என்ன என்ற தொடர்பான மிகப்பெரிய சந்தேகமும் ஐயமும் வடக்கு கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே மன்னார் தொடங்கி யாழ்ப்பாணம் வரையான ஆழம் குறைஞ்ச கடற்பகுதியிலே சீன கடலட்டை பண்ணை 1000 ஏக்கருக்கு மேலே விதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சீன கடலட்டை பண்ணை சீன நாட்டு மக்களுக்கு உணவுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் பெரும் பங்கு வகிக்கின்றது. இந்த கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு ஆரம்ப மதிப்பீட்டு அறிக்கையும் பெறவில்லை, சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் பெறாமல் இந்த கடலட்டை பண்ணைக்கு இந்த திணைக்களம் அனுமதி கொடுக்கிறது. இதுதானா இலங்கையின் சட்டம்? இந்த திணைக்களத்தின் கடமை இதுதானா? ஒரு திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாக செய்ய வேண்டிய ஆய்வுகளையும் நடவடிக்கைகளையும் திட்டம் 30% நிறைவு பெற்றதுக்கு பிறகு செய்வதில் எத்தகைய உண்மை இருக்கின்றது? இந்த உண்மை நிலைகளை கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் வெளிப்படுத்த வேண்டும். இது பொருத்தமற்ற செயல்பாடு. இந்த கடலும் கடல் சூழலும் பாதிப்படைவதற்கு கரையோரம் பேணல் திணைக்களத்தினுடைய யாழ் மாவட்ட பொறுப்பதிகாரி எதிர்காலத்திலே பொறுப்பேற்க வேண்டும் என்றதை இந்த ஊடக வாயிலாக நாங்கள் அவருக்கு தெரியப்படுத்துகின்றோம். ஒரு கடலையும் ஒரு கடற்தொழில் சமூகத்தையும் அளிக்கின்ற இந்த கரையோரம் பேணல் திணைக்களமும் அது சார்ந்த உத்தியோகத்தர்களும் நீங்கள் மனச்சாட்சிக்கும் கடவுளுக்கும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாதிப்பான செயலை தொடர்ந்து செய்வீர்களானால் எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிரான போராட்டங்களை வடக்கு கடற்தொழில் சமூகம் முன்னெடுக்கும். சுருக்குவலைக்கு வழியடிக்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க தவறினால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன வேறு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம். கால வேகத்தில் நடவடிக்கை சில விடயம் எடுக்க வேண்டியது. இன்றைக்கு நாங்கள் இந்தியா மீனவரோட பேசுறதே அவரோட பேசி நாங்கள் புரிந்துணர்வு அடிப்படையில் 2 பகுதி நேரம் பழைய காலம் மேலே தொழிற்சேர்ந்ததுக்கு நாங்கள் சரி தயார். ஆனால் இன்றைக்கு இந்த விசாப்படாத நடவடிக்கை அது இந்த இலங்கையில் உள்ள உள்ளூர் நிறுவப்படாலும் சரிதான், இந்தியா நிறுவப்படாலும் சரிதான், இதுக்கப்பா 2 நிறுவப்படிகள் படைக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அன்றைக்கு தான் நாங்கள் நிம்மதியாக பேச்சுவார்த்தை மூலமாக பேசி 2 பகுதியும் புரிந்துணர்வோட நாங்கள் பழைய காலம் மேலே தொழில் செய்வோம். மட்டக்களப்பு மாவட்ட புதிய பிரதி போலீஸ் மாதிபர் ஜகத் விஷாண்ட் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட புதிய பிரதி போலீஸ் அதிபராக நியமனம் பெற்று கடமையை பொறுப்பேற்ற ஜகத் விஷாண்ட் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார். புதிய பிரதி போலீஸ் அதிபர் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனை சந்தித்து கலந்துரையாடினார். நிகழ்வில் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷனி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டார். கலந்துரையாடலின் போது மாவட்டத்தின் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் அரசாங்க அதிபரிடம் புதிய பிரதி போலீஸ் அதிபர் தெரிவித்தார். முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் அதிபராக கடமையாற்றிய உதித் லியனகே குருநாகல் மாவட்டத்திற்கு சென்றுள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பிரதி போலீஸ் அதிபராக கடமையாற்றிய ஜகத் விஷாண்ட் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 22 உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கை நெறிகளை தொடர்வதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது.
2022 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்கை நெறிகளை தொடர்வதற்கு வட்டியில்லா கடன் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காத உயர்தரம் சித்தி அடைந்த மாணவர்களுக்காக இந்த வட்டியில்லா கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்பட உள்ளது. கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட 17 அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் 100 பட்டப்படிப்புகளை மேற்கொள்வதற்கு 7 மாணவர் குழுக்களின் கீழ் உள்ள 17,313 மாணவர்களுக்கு ஏற்கனவே கடன் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் 7வது நாளாக இன்றைய தினம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூபிக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். அழிக்காதே அழிக்காதே, எதிர்காலத்தை அழிக்காதே, பட்டம் வீட்டில் நாங்கள் ரோட்டில், சிறப்பாக வாழ பட்டம் பெற்றோம், சீரடைகின்றது வாழ்க்கை போன்ற பதாதைகளை தாங்கியவாறு போராட்டக்காரர்கள் தமது தொழில் உரிமையை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். இன்றைய தினம் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்ற ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகளுடன் கலந்துரையாடினார். இதன்போது தொழில் உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்தார். உள்வாரி வெளிவாரி என்றில்லாமல் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குள் அங்கீகரிக்கப்பட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கான நியமனத்தை வழங்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அரச துறையில் ஏற்கனவே இருக்கிறவர்கள் அவர்களை மாற்றி ஒவ்வொரு துறைக்குள் மாற்றி மாற்றி போடுவது என்பதை விட அவர்களை ஏலவே அரச துறையில் சம்பளம் பெறுவதனால் தாங்கள் எதுவித சம்பளமும் இல்லாமல் இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு அதற்கான முன்னுரிமையை தருமாறு கேட்டிருக்கிறார்கள். அது ஒரு நியாயமான வேண்டுகோள். ஆகவே தற்பொழுது மத்திய அரசாங்கத்தினாலும் மாகாண அரசாங்கத்தினாலும் நியமனங்கள் வழங்கப்படுகிறது. அது போட்டி பரீட்சையின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. உண்மையிலே போட்டி பரீட்சை என்ற அடிப்படையை விடுத்து கல்வி ஆண்டு, அதாவது அவர்கள் இப்போ 2000 ஆண்டு முடிச்சு வெளியேறின பிள்ளைகள் 2020, 21, 22, 23 அப்படி ஆண்டின் பிரகாரம் மாணவர்களை உள்ளீர்த்தால் இந்த பட்டதாரி மாணவர்கள் மட்டக்களப்பில் மட்டுமல்ல இலங்கையில் எங்கேயும் பெற மாட்டார்கள், எப்போதும் பெற மாட்டார்கள் ஆர்ப்பாட்டம். இவர்களுடைய இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நாளைய தினம் பாராளுமன்றம் இடம்பெற இருக்கிறது. பாராளுமன்ற அமர்வுகளிலும் சரி, ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களோடும் இந்த மாணவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நாங்கள் பேசி அவற்றை தீர்த்து கொடுப்பதற்கு முயற்சிகளை முன்னெடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கை குழந்தைகளையும் எல்லாரும் விட்டு கொண்டு இங்கே கொண்டு வந்து தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் 4 வருஷமாக இந்த கல்விகளில் முதலீடு செய்து கஷ்டப்பட்டு இன்றைக்கு வந்து எங்களுக்கான வேலைவாய்ப்புகள் மறுக்கப்படுறதால நாங்கள் இன்றைக்கு இந்த ரோடுகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறோம். எங்களோட வயதுத்தவர்கள் கல்வியில் வேறு இடங்களில் முதலீடு செய்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இங்கே வந்து இந்த கல்வியிலே தான் எங்களோட மூலதனமும் இருக்குது. அதே நேரம் இங்கே இருக்கிற மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இதில் இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து கல்வியில் முதல் தலைமுறைகள் கூட இங்கே பட்டம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய மூலதனம் வந்து கல்வி தான். எங்களுக்கான தீர்வுன்றது அரச வேலையில் அது சார்ந்து இருந்தால் எங்களுக்கு தீர்வாக இருக்கும். அதை வந்து அரசு வந்து உடனடியாக தாரத்துக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேணும். இன்றைக்கு வியாழேந்திரன் மினிஸ்டர் வந்து எங்களை பார்த்தாரு, நேற்று ஹிஸ்புல்லா சார் வந்தார். ஆனாலும் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இங்கே வேக்கன்சி இருக்கி அதை காட்டிக்கொள்கிறாங்க. இல்லை, அதை நம்ம குறிப்பிட்ட அமைச்சுக்கு இந்த மீடியா மூலமாக சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா, குறிப்பிட்ட அமைச்சில் இருக்கிற வெற்றிடங்களை நீங்கள் தான் எடுத்து பார்த்து எங்களை உள்ளீர்ப்பு செய்யணும். நாங்கள் ஓஎல் பாஸ் பண்ணி ஏஎல் பாஸ் பண்ணி 4 வருஷம் கேம்பஸ் முடிஞ்சு அதுக்கு பிறகு எங்களுக்கு தகுதிகான் பரீட்சை என்னத்துக்கு? அந்த பரீட்சை வச்சு எடுக்கக்குள்ள நிறைய பேர் இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம தட்டுப்படுறாங்க. இங்கேயும் ஒரு அக்கா இருக்கா, 45 வயசு வைக்க வார வருஷம். அப்போ அவைக்குரிய நியமனம் இன்னுமே வழங்கப்படலை. அப்போ அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லும்? என்னத்துக்கு அவள் படிக்கணும்? இவ்வளோ நாள் இந்த 45 வயசுலேயே வந்து போராடுறாண்டா என்னத்துக்கு அவள் போராடணும்? குறிப்பிட்ட அமைச்சில் வெற்றிடங்கள் இருக்குது. அதை வந்து அமைச்சர்கள் வந்து தெரிவு செஞ்சு அதுக்குரிய வெற்றிடங்களை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த பட்டதாரிகளை தகுதிகான் பரீட்சைகள் இல்லாமல் முன்னெடுக்கணும். காலி பூசா சிறைச்சாலையில் கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
காலி பூசா சிறைச்சாலையில் நேற்று நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் பூசா சிறைச்சாலை வைத்தியசாலை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சீமந்து மற்றும் தலையணைகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகள் உட்பட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் துபாயில் தலைமறைவாகியுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஹங்வெல்ல பொடி திலின என்பவரின் உதவியாளர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கிரிந்துவெல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெத்தேகம பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் கிரிந்துவெல பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 8 கிராம் 980 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.